ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நிஃப்டி 50 281 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 23,188 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். சென்செக்ஸ் 76,371 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 922 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 50,070 பாயிண்ட்ஸில் இருக்குது. 367 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. இல்லை பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் டாப் பெர்ஃபார்மர். 1.5% பாசிட்டிவில் இருக்கிறாங்க. பேங்க் ஆஃப் பரோடா 215 ரூபாவில் இருக்குது. ஃப்ளாட் பாசிட்டிவ். கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், கனரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஃபெடரல் பேங்க் இதெல்லாமே ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஏவ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கும் இண்டஸ்இண்ட் பேங்கும் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து ஸ்டில் வந்து பார்க்கும்போது ஒரு அட்ராக்டிவ் ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தீபாவளி எங்கே நடந்திருக்குன்னா அந்த ஒயர்ஸ் அண்ட் கேபிள் செக்மெண்ட் ஸ்டாக்ஸில் தீபாவளி நடந்திருக்குது. ஆல்ரெடி பிர்லா குரூப் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் மூலமாட்டு ஒயர் அண்ட் கேபிள் ஒயர் செக்மெண்ட்டுக்குள்ளே பிஸ்னஸ் ரன் பண்ண போகிறோம். இதனால் 1000 crores வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதானி குரூப் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் வந்து கேபிள் அண்ட் ஒயர் பிஸ்னஸுக்குள்ளே வரோம். இது வந்து பாலிகேப் இந்தியா, ஹேவல்ஸ், ஆர்ஆர் கேபிள், ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் இவங்களுக்கு எல்லாமே தர்மா டினைக்கு மார்க்கெட்டில் எப்படி கொண்டு வராங்கன்னா, குச் காப்பர் லிமிடெட் அப்படிங்கிற அவங்களோட சப்சிடரி மூலமாட்டு தான் பிரணிதா ஈகோ கேபிள்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நேமில் கொண்டு வராங்க. குச் காப்பர் கூட வந்து அதாவது இவங்களோட சப்சிடரி குச் காப்பர் வந்து இந்த ஜாயின்ட் வெஞ்சரில் பிரணிதா வெஞ்சூஸ் ப்ரைவேட் லிமிடெட் ஒரு 50%, குச் காப்பர் ஒரு 50% ஸ்டேக்கும் ஹோல்ட் பண்ணுறாங்க. அந்த ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனி நேம் பிரணிதா ஈகோ கேபிள்ஸ் லிமிடெட். இது மூலம் மட்டும் இந்த பிஸ்னஸுக்குள்ளே வராங்க. போன மாதம் தான் அல்ட்ராடெக் சிமெண்ட் நான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இவங்களும் வரேன்னு சொல்லிட்டாங்க. இதனால் வந்த விளைவு என்னென்னு பார்க்கும்போது, ஹேவல்ஸ் இன்றைக்கி வந்து 4% காலி. 1503 ரூபாவில் ஹேவல்ஸ் இருக்குது. இது போக கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் 2833 ரூபாவில் இருக்குது. அதுவும் அன்றைக்கி 13% காலி. பாலிகேப் வந்து பார்க்கும்போது 4913 ரூபா போனாங்க. கடைசியில் 5091 ரூபாவில் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா 7% காலி. ஸோ ஓவர்லாட்டு இவங்களோட நியூஸ்னால அன்றைக்கி இந்த ஒயர்ஸ் அண்ட் கேபிள் செக்மெண்ட்டில் இருக்க ஸ்டாக்ஸை போட்டு மார்க்கெட்டில் வந்து பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. ஸோ ரீசன் இது தான். அதானி குரூப் வந்து நாங்கள் உள்ளே வரோன்னு சொன்னோன்னே கேபிள்ஸ் அண்ட் ஒயர் செக்மெண்ட்டை போட்டு இன்றைக்கி பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏஷியன் பெயிண்ட்ஸில் என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, ஒரு 37,25,954 ஈக்விட்டி ஷேர், விச் மீன்ஸ் 3.09% ஆஃப் டோட்டல் ஷேர் கேபிட்டல் வந்து அதில் ப்ளட்ஜ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட்டர் குரூப் வந்து ப்ளட்ஜ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, கொலாட்ரல் பிஸ்னஸ் லோனுக்கு வேண்டி நாங்கள் ப்ளட்ஜ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து ப்ரொமோட்டர் குரூப் வந்து தீபிகா அமர் வக்கீல், லேட் அபாய் அரவிந்த் வக்கீல், ஹீரன் அஸ்வின் காந்தி இது மாதிரி ப்ரொமோட்டர் என்டிட்டி தான் வந்து ஸ்டாக் ப்ளட்ஜ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, பிஸ்னஸ் லோனுக்கு வேண்டி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏஷியன் பெயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஏஷியன் பெயிண்ட்ஸில் நான் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா அதோட வேல்யூஷனும் ஜாஸ்தி, மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷனும் பயங்கரமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்டன் டிசி பில்டர்ஸ். ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி 7% மேலே போச்சு. 1782 ரூபா போனது 1707 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. நாகாலாந்து கவர்மெண்ட்டு கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. மாடியுலர் ஸ்டீல் பிரிட்ஜஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அந்த ஸ்டேட்டை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக தான் 2 வார்ஷிப் ஹிமிகிரி, ஆண்ட்ரோத் அப்படி 2 வார்ஷிப்ஸை வந்து நேவிக்கு வந்து கொடுத்துருந்தாங்க, இந்தியன் நேவிக்கு. ஸோ ஓவர்லாட்டு இந்த ஸ்டாக் வந்து இந்த வாரத்தில் மட்டுமே 35% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. இது வந்து கார்டன் டிசி பில்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு அவென்யூ சூப்பர் மார்ட். இவங்க வந்து ஒரு 174.99 crores, 174.99 crores வந்து அவங்களோட காமர்ஸ் செக்மெண்ட்டாக இருக்கிற, அதாவது குயிக் காமர்ஸ் செக்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். அவென்யூ இ காமர்ஸ் லிமிடெட் ஒன்று வச்சுருக்காங்க. டிமார்ட் அதில் வந்து அவென்யூ காமர்ஸ் லிமிடெட்னு ஒன்று இருக்குது. இது வந்து அவங்களோட குயிக் காமர்ஸ் செக்மெண்ட்டு. அதில் வந்து ஒரு 174.99 crores வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இ காமர்ஸ் செக்மெண்ட், குயிக் காமர்ஸ் செக்மெண்ட்லாம் வந்து இப்போ வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரதுனால அவங்க இதை பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில், ஷேர் பேசிஸில் தான் பண்ணுறாங்க. ஒரு ஷேருக்கு வந்து 37.41 பைசே அந்த ரேஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணி, ஈக்விட்டி ஷேர் டோட்டலாக பார்க்கும்போது 46,77,08,000 ஷேர் வந்து ஒதுக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டிமார்ட் அவென்யூ சூப்பர் மார்ட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபெட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து எந்த சேஞ்சுமே பண்ணலை, அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க. 4.25% to 4.50% அந்த ரேஞ்சிலே மெயின்டைன் பண்ணாங்க. எந்த சேஞ்சஸுமே கொண்டு வரல. ஸோ இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், அதர் ஐடிசி ஷேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு க்ரோத் மெயின்டைன் பண்ணலாம். 2025 வந்து இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷரை தாண்டி ஒரு க்ரோத் மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து மோஸ்ட் ஆஃப் த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவில் தான் இருந்துச்சு. டெக் மஹிந்திரா, டிசிஎஸ் இது எல்லாமே மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் ஃபினான்ஷியல் 25 வந்து இன்னும் 2 ரேட் கட் பண்ணலாம் அப்படிங்கிற இதுவும் இருக்குது. பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது நடக்குதா இல்லையான்னு சொல்லி. இன்றைக்கி நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் 1.5% பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு காலத்தால். வேதாந்தா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து எங்களோட ஸ்டீல் யூனிட்டை வந்து ரைட் ப்ரைஸில் வந்து செல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வேதாந்தா தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த பிளான்ட்டில் வந்து 15 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஸ்டீல் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதை வந்து ரைட் ப்ரைஸில் வந்து நாங்கள் விற்போம் அப்படின்னு சொல்லி வேதாந்தா தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க.
டிவிஎஸ் மோட்டார் கொடுத்த அப்டேட்டு, இந்த ஷேரும் ஃபோக்கஸில் இருக்குது. ஏன்னா இன்ட்ரீம் டிவிடெண்ட் வந்து இன்றைக்கி அப்டேட் பண்ணுறாங்க. மார்ச் 20 அவங்களோட போர்ட் மீட்டிங் இருக்குது. இதில் வந்து இன்ட்ரீம் டிவிடெண்டும் அப்டேட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹீரோ மோட்டார் கார்ப் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு யூகேயோட ப்ருடென்ஷியல் பிஎல்சி, இவங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் செக்டாரில் ஹெச்எல் குரூப்போட ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் போடுறாங்க. வாமா சுந்தரி இன்வெஸ்ட்மெண்ட் ஹெச்எல் குரூப்போட ப்ரொமோட்டர் கம்பெனி. இவங்க வந்து 70% ஸ்டேக் வந்து இந்த ஜாயின்ட் வெஞ்சர்லையும், வாமா சுந்தரி வந்து 30% ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஹெச்எல் குரூப்பில் வந்து அப்டேட்டு. ப்ருடென்ஷியல் பிஎல்சி கூட வந்து ஜாயின்ட் வெஞ்சர் போடுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. சிஎட் கொடுத்த அப்டேட்டு. சிஎட் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து எங்களோட ப்ரீமியம் அல்ட்ரா ஹை பெர்ஃபார்மன்ஸ் லக்ஸரி 4-வீலர் செக்மெண்ட்டில் வந்து அதை ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸில் இதில் பெரிய அளவில் வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி சிஎட் டயர்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. அதாவது ப்ரீமியம் அல்ட்ரா ஹை பெர்ஃபார்மன்ஸ் லக்ஸரி 4-வீலர் செக்மெண்ட்டில் வந்து 3 to 5 இயர்ஸில் நல்ல ஒரு க்ரோத் இருக்கும்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஐஆர்இடிஏக்கு வந்து ஒரு டேக்ஸ் ரீஃபண்ட் வந்திருக்குது March 19, 2025 அன்னைக்கு. அதாவது நேற்று வந்திருக்குது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து 24.48 crores. அது மட்டும் இல்லாமல் அவங்க பெர்பியூச்சுவல் பாண்ட்ஸ் மூலம் மட்டும் ஒரு 1247 crores வந்து ரைஸ் பண்ணுறாங்க. கூப்பன் ரேட் 8.40% அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஐஆர்இடிஏ கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பேடிஎம்மோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்றைக்கி 6% அடி. ஜெஃப்ரிஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஹோல் காலம் வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 718 சம்திங்கில் இருந்துச்சு. அவங்க சொல்கிற டார்கெட் ப்ரைஸ் வந்து 850 ரூபா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11.5%, 11.4% மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டாக் ப்ரைஸ் இன்றைக்கி ஒரு 6% கிட்ட காலியாக இருந்துச்சு. கோட்டக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து 250 ரூபாய்க்கு சோட்டி எஸ்ஐபி அப்படிங்கிற ஒன்று வந்து கொண்டு வராங்க. இதுக்கு வந்து சோட்டி ராக்கம் படா கடம் அப்படின்னு சொல்லிலாம் நேம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் சொன்ன இந்த எஸ்ஐபி, அதாவது படா கடம், நெக்ஸ்ட் ஒன்று வந்து சோட்டி ராக்கம், இந்த சோட்டி எஸ்ஐபி நான் சொன்ன ஸ்கீம்ஸ் நேம் எல்லாமே 250 ரூபா தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கோட்டக் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து புதுசாக கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு JSW MG மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. இவங்களோட டோட்டல் EV சேல்ஸ் இன் 2024 ஃப்ரம் சவுத் இந்தியா மட்டுமே 47% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆல் இந்தியா டோட்டல் EV சேல்ஸ் 22,646 யூனிட்ஸ். டோட்டல் சேல்ஸ் இன் சவுத் இந்தியா மட்டும் 10,698. சவுத் கான்ட்ரிபியூஷன் மட்டும் 47.2% அப்படின்னு சொல்கிறாங்க. இது JSW MG மோட்டர்ஸ் ரெக்கார்ட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. 47% EV சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியாக இருக்கிற மகாநகர் கேஸ் இந்திரபாசா கேஸ் லிமிடெட். இன்றைக்கி வந்து இதில் மகாநகர் கேஸ் வந்து இப்போ வந்து 1369 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. ஆனால் 1388 ரூபா வரைக்கும் போச்சு. அதே மாதிரி இந்திரபாசா கேஸ் லிமிடெட் 201 ரூபா போச்சு. இப்போ 197 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரீசன் வந்து ஆக்சிஸ் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கு இது வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோத் வேல்யூ செயின் உள்ள கம்பெனி. உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரிகர் கொடுத்துருந்தாங்க. இந்த பேஸில் அந்த 2 ஸ்டாக்குமே ஒரு டார்கெட் ப்ரைஸ் நல்ல ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் போக சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நியூ சிஎன்ஜி வெஹிக்கிளோட மாடல்ஸ் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரதுனால இவங்களோட டோட்டல் அந்த இண்டஸ்ட்ரி வால்யூம் வந்து 55% வரைக்கும் மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பேசிஸில் சிஎன்ஜி பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஆர் டீசல் வெஹிக்கிள் அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து அக்ரெசிவாக எக்ஸ்பென்ஷன் ஆகுது. அதனால் அந்த கம்பெனிஸுக்கெல்லாம் பாசிட்டிவ் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அந்த பேசிஸில் அந்த 2 ஸ்டாக்குமே பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. இது வந்து வேல்யூஷன் வந்து ரெண்டுமே அட்ராக்டிவ் ரேஞ்சில் இருந்தாலுமே கீழே போக ஸ்லோவாக இதில் ஃபோக்கஸ் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு பெப்சிகோ ப்ரீபயோட்டிக் சோடா பிராண்டாக இருக்க பாப்பி அப்படிங்கிற பிராண்டை வந்து இவங்க 2 நாளுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. $1.95 பில்லியன் நாங்கள் அக்யூசியேஷன் பண்ண போகிறோம்னு பெப்சிகோ. இது வந்து நான் அப்டேட் பண்ண மறந்துட்டேன், அதனால் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து ப்ரீபயோட்டிக் சோடா பிராண்ட் பாப்பியை வந்து அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. அதானி கிரீன் கொடுத்த அப்டேட். இவங்க ஒரு 250 மெகாவாட் சோலார் பவர் ப்ராஜெக்ட் வந்து ராஜஸ்தானில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது அதானி கிரீன் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நவாஸ் சிங்கானியா, இது வந்து ரேமண்டில் வந்து அப்டேட்டு. ரேமண்டோட எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டராக இருந்தாங்க, நான் எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டர். இப்போ வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது நவாஸ் சிங்கானியா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் கொடுத்த அப்டேட்டு. டாடா குழுமத்தோட கம்பெனி. ஆக்சுவலி ட்ரெண்டை வந்து சைனாவோட ஷீன் பிராண்டு அவங்க வந்து ரிலையன்ஸ் கூட ஜாயின் வெஞ்சர் வச்சு கொண்டு வராங்க. அது வந்து ட்ரெண்டை காலி பண்ணிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ட்ரெண்டில் ஒரு அப்டேட் பார்க்க வேண்டியிருக்கு. ட்ரெண்ட் வந்து 100% ஈக்விட்டி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா THPL சப்போர்ட் சர்வீஸ் TSSL அதில் வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ட்ரெண்ட் ஹைப்பர் மார்க்கெட்டு வந்து 166.36 crores வந்து இந்த அக்யூசிஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ட்ரெண்ட் கொடுத்த அப்டேட்டு. இந்த கம்பெனியோட டேர்ன் ஓவர்னு பார்க்கும்போது ஃபினான்ஷியல் 24 42.35 crores இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரெண்டோட பூக்கர் இந்தியா அந்த கம்பெனி வந்து THPL சப்போர்ட் சர்வீஸ் வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ட்ரெண்ட் ஹைப்பர் மார்க்கெட்டு வந்து 166.36 crores வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க. டிரான்சைல் ரைட்டிங்
1647 கோடி ஒர்த் ஆஃப் பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர்டர் வந்து ரயில்வே செக்டாரில் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மோஸ்ட் ஆஃப் த கார் கம்பெனிஸ் ப்ரைஸை ஹைக் பண்ணாங்க. பட் ஹோண்டா கார்ஸும் நாங்கள் வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏப்ரல்லேருந்து ப்ரைஸ் ஹைக் ஹோண்டா மோட்டர்ஸும் பண்ண போகிறாங்க. டாடா கம்யூனிகேஷன் வந்து வாயு அப்படிங்கிற க்ளவுட் ஃபேப்ரிக் இதை வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆக்சுவலி வாயு அப்படிங்கிறத லான்ச் பண்ணி அதை வந்து க்ளவுட் ஃபேப்ரிக் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டெலிஜென்ஸ் என்டர்பிரைசஸ் ஆட்ட அதை கொண்டு வராங்க. இது வந்து டாடா கம்யூனிகேஷன்ஸ் கொடுத்த அப்டேட்டு. அசோக் லைலாண்ட் கொடுத்த அப்டேட்டு. அசோக் லைலாண்ட் வந்து விஜயவாடாவில், ஆந்திர பிரதேஷில் விஜயவாடாவில் ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நியூ பஸ்ஸஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணலாம். இது வந்து ஆந்திர பிரதேஷோட மினிஸ்டர் நாரா லோகேஷ் தான் ஓப்பன் பண்ணியிருக்காரு. 40 கிலோமீட்டர் விஜயவாடாலேருந்து 40 கிலோமீட்டரில் 75 ஏக்கரில் அந்த இன்டிகிரேட்டட் பிளான்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 4800 பஸ்ஸஸ் வந்து ஆனுவலி இதில் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். ஸ்விட்ச் மொபிலிட்டி எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்து இதில் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். அசோக் லைலாண்டோட டீசல் பஸ்ஸஸும் ப்ரொடக்ஷன் பண்ணலான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதானி என்டர்பிரைசஸ் வந்து பார்சர் லேப்ஸ் இந்தியா வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சீரஸ் டிஜிடெக் வந்து பார்த்திங்கன்னா 75.7% ஸ்டேக் வந்து இந்த பார்சர் லேப்ஸ் இந்தியாவில் வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க. சீரியஸ் டிஜிடெக்குங்கிறது அதானி குளோபல் லிமிட்டடோட ஒன் ஆஃப் த ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனி. இது வந்து அதானி குழுமத்தோட ஹோலி ஓன் சப்சிடரி கம்பெனியாக தான் இருக்குது. NHPC கொடுத்த அப்டேட் இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 2% மேலே போச்சு. கடைசியில் 80 ரூபா ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. 6300 கோடி வந்து ரைஸ் பண்ண போகிறாங்க ஃபினான்ஷியல் இயர் 26க்கு. டெப்ட் மூலமாக தான் ரைஸ் பண்ணுறாங்க. இது NHPC கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதானி குழுமம் வந்து எம்ஆர்ஸ் இந்தியா கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஏன்னா $1.4 பில்லியன் டீலுக்கு அந்த கம்பெனியை வந்து அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. $400 மில்லியன் ஈக்விட்டி ஷேரை வந்து இன்ஃபியூஷன் பண்ணி அதை அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு. இது வந்து ரியல் எஸ்டேட் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற கம்பெனி. அதானி ரியல் எஸ்டேட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த எம்ஆர் குரூப்பை அக்யூசிஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதானி குழுமம் தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ரெனால்ட் இந்தியா இவங்களும் வந்து நாங்கள் ப்ரைஸ் ஹைக் பண்ண போகிறோம் காருக்கு 2% அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரிவால்ட் மோட்டர்ஸ் நேபாள் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. எம்வி துகார் குரூப்பு கூட பார்ட்னர்ஷிப் வச்சு என்ட்ரி கொடுக்குறாங்க. இது வந்து ரிவால்ட் மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. KPI கிரீன் எனர்ஜி 272 crore லோன் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் ஹைப்ரிட் பவர் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க. குஜராத் ஹைப்ரிட் பவர் ப்ராஜெக்ட்டுக்கு KPI கிரீன் எனர்ஜி 272 கோடி வந்து லோன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. நாங்கள் 10,000 கோடி வந்து லாங் டேர்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் மூலமாட்டு ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தரப்பில் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. இது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. BMW குரூப் காரும் அதாவது இந்தியன் பிஸ்னஸ் 3% ப்ரைஸ் ஹைக் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டாங்க ஏப்ரல்லேருந்து. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கார் கம்பெனிஸ் ப்ரைஸ் ஹைக் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு நேற்று இந்தியன் மார்க்கெட்டில் 19,000 ருபீஸ் per 10 கிராம் வந்து ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் டச் பண்ணியிருக்குது. ஸோ ஆக்சுவலி 24 கேரட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 10 கிராம் 440 ருபீஸ் நேற்று இன்க்ரீஸ் ஆகி 90,000 வந்து டச் பண்ணிவிட்டு 22 கேரட் கோல்டு வந்து 82,900 அந்த ரேஞ்சில் இருக்குது per 10 கிராமுக்கு. 400 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. மிடில் ஈஸ்ட் பொலிட்டிக்கல் டென்ஷன் ஆக்சுவலி ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வார் வந்து ஸ்டாப் ஆச்சு, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது யூஎஸோட ஃபெடரல் மானிட்டரிங் பாலிசி மீட்டிங்கில் டிசிஷன் வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணல, அப்படியே ஸ்டே பண்ணுறாங்க. இது வந்தனால கோல்டும் ராக்கெட் வேகத்தில் போயிட்டு. நெக்ஸ்ட்டு TCS வந்து ஏர் நியூஸ்லாண்ட் அவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. லெட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ஹான்ஸ் பேசஞ்சர் எக்ஸ்பீரியன்ஸ் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேண்டி அவங்க வந்து ஏர் நியூஸ்லாந்து கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஜெய்பிரகாஷ் அசோசியேட்ஸ் இது வந்து இன்சால்வன்சி ப்ரொசீஜிங் போய்ட்டுருக்கிற கம்பெனி. இதை வந்து அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு JSW, டால்மியா பாரத், ஜிண்டால் பவர், வேதாந்தா, GMR, வெல்சம், டாரண்ட் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிட்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யாருக்கு கிடைக்குது, யார் அக்யூசியேஷன் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.